ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரீ ஏர்ட்ராப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு சில ஏர்ட்ராப்ஸ் பற்றி இப்போ போட்டுருக்கேன். ஸோ ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸும் பெய்டு ஏர்ட்ராப்ஸ் பற்றியும் வந்து போடுறேன். ஸோ விருப்பப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மெயினாக போடுறதுக்கு இப்போ போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து டல்லாக இருக்குது. ஸோ ஆல்ட் சீசன்லாம் இனி வரும்போது நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஏர்ட்ராப் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஏர்ட்ராப்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி அப்படி ஒரு ஏர்ட்ராப் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது என்ன அப்படின்னா மூமெண்ட் லேப்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $41 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ் லேப் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பைனான்ஸ் லேப் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் கூட லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஓகேஎஸ், ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஏர்ட்ராப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. சரியா? சரி, வாங்க எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேலக்ஸி குவிஸ் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரியா? மூமெண்ட்டில் நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து டெய்லி குவிஸ் மாதிரி வந்து ஒரு 10-20 பாயிண்ட் இந்த மாதிரி டெய்லி வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் 2 நாள் தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். 30 பாயிண்ட் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் வரும்போதெல்லாம் வந்து டெய்லி ஒன்ஸோ 1 or 2 days ஒன்ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பாயிண்ட் கலெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ பாயிண்ட் கலெக்ட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் ஒரு சில சிம்பிள் டாஸ்க் கொடுத்துருப்பான். கூகுள் பேஜை விசிட் பண்ணுங்கள், ட்விட்டர் பேஜில் போய் லைக் பண்ணுங்கள், யூடியூப் வியூஸை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிக் விழும். ஸோ அடுத்து வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இதில் கிளைம் பட்டன் இருக்கும். நான் கிளைம் பண்ணிட்டேன். ஸோ அந்த கிளைம் பட்டனை கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட் வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு சில நம்ம வந்து டெஸ்ட்நெட் ஆக்டிவிட்டி பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா, ரேசர் வாலெட். ஸோ இந்த வேலெட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து வாலெட் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ஒரு புது வாலெட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. வேலெட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷனில் இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ இதில் என்ன அப்படின்னா 2 செயின் இருக்குது, M1 M2. இதில் வந்து M2 செயின் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை, மேபி லேட்டர் ஒர்க் ஆகலாம். ஸோ அதனால் M1 செயினில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்குள்ள ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இதில் M1 செயின் சூஸ் பண்ணிக்கோங்க, அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஃபாசர் சைட், அவங்களோட ஃபாசர் சைட், இந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு அந்த அட்ரஸை பேஸ் பண்ணிவிட்டு கெட் மூவ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாலெட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃபாசட் மூவ் காயின் வந்து கிடைக்கும். சரியா? ஃப்ரீ மூவ் காயின் கிடைக்கும். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10-20 வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைம் 10 காயின் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி நம்ம பண்ணோன்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ டெய்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் என்னென்னா ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட என்ன காயின் இருக்குது, ஃபஸ்ட்டு இதில் ரைட் சைட் டாப்பில் போய் M1 செயினை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு மூவ் காயின் ஒரு 5 காயின் கொடுத்துக்கிட்டு நீங்கள் அதை ஏதாவது ஒரு காயினாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். USDT நான் வந்து சூஸ் பண்ணுறேன்னா USDT கொடுத்துட்டு ஸ்வாப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட். ஸோ நம்ம ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா பூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும், நம்ம ஆட் லிக்விடிட்டி ஆட் பண்ணணும். ஸோ இதுலேயும் வந்து M1 சூஸ் பண்ணிக்கோங்க. M1 சூஸ் பண்ணிவிட்டு ஆட் லிக்விடிட்டி கொடுத்துக்கிட்டு USDT இருக்குது. இதில் ஒரு 5 உங்கள் எவ்வளோ ஸ்வாப் பண்ணி வச்சுட்டிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து சப்ளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். சிம்பிள் டாஸ்க் தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்ம வந்து ஒரு ஸ்வாப் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஒரு லிக்விடிட்டி ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? இது வந்து M1 செயினில் பண்ணியிருக்கோம். இனி வந்து M2 செயின்லேயும் இதே மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஆனால் M2 செயின் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. மேபி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா இதே ஸ்டெப்பை நீங்கள் வந்து M2 செயின்லேயும் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். சரியா? இப்போதைக்கு நான் வந்து M2 செயின் நான் வந்து ஃபாஸ்ட் கொடுத்தேன், எனக்கு நெட்வொர்க் எரர்னு வருது. அதே மாதிரி இங்கே M2 செயினில் இந்த டோக்கனும் வந்து கிடைக்கல. சரியா? ஃபாஸ்ட் நான் ட்ரை பண்ணேன், 6 மணி நேரத்துக்கு பிறகு வந்து ட்ரை பண்ண சொல்லியிருக்கு. ஸோ மேபி லேட்டராக வந்து நான் இது கூட பண்ணுவேன். ஸோ இதே இது சேம் ஸ்டெப்பு, செயினை மட்டும் சேஞ்ச் பண்ணி M2ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி வந்து ஸ்வாப் பண்ணுங்கள். அதே மாதிரி M2ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி லிக்விடிட்டி வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இவ்வளோ தான் சிம்பிள் ஸ்டெப். இந்த மூமெண்ட் ஏர்ட்ராப் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த எல்லா லிங்க்குமே நான் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.